விஜய் டிவில வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து அழகே அழகு அப்படின்ற ஒரு சீரியல் போயிட்டுருக்குங்க. ரொம்ப செம்மையா சூப்பரா போயிட்டுருக்கு. இந்த சீரியலோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 மருமகளும் தன்னுடைய வீட்டுக்கு வந்து, அந்த வீட்ல வந்து அக்கா, தங்கச்சி அவங்க எந்த அளவுக்கு நல்லா வந்து பாசமா இருக்கிறாங்க. அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து இந்த சீரியல்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்த காட்டுறாங்க. அந்த குடும்பத்தில வந்து மொத்தம் வந்து பயலுக 3 பயலுக, 2 பொம்பள பிள்ளைக. இதுல மூத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது வேற யாரும் இல்ல. தன்னுடைய அக்கா மகள தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அக்கா வீடு வந்து ரொம்ப வசதியானவங்க. ஸோ இவங்க கல்யாணம் பண்ணதுல வந்து அதாவது அவங்க அக்கா வீட்டுக்காரு மச்சானுக்கு விருப்பமே கிடையாது. அதனால வந்து தன்னுடைய மக கல்யாணம் பண்ணிட்டு போனதுனால தலை முழுகி போட்டாக்கு அதாவது மலையெல்லாம் போட்டு அவர வந்து தன் மக இறந்த மாதிரியே அவர் வந்து ஃபீல் பண்ணிக்கிறாரு. அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல வந்து இவங்க வந்தாலும் கூட, இந்த வீட்ல வந்து இவங்க அப்பா, அம்மா யாருக்குமே வந்து விருப்பமே இல்ல. தன்னுடைய மகன் கல்யாணம் பண்ணது. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம பொண்ண வந்து அங்க குடுத்து பொண்ணு வந்து எவ்வளோ பிரச்சனைய சந்திச்சிருக்கோம். ஸோ திரும்ப அந்த வீட்லேருந்து நம்ம பையன் வந்து பணம் கட்டிட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி இவங்களோட வருத்தம். அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. அம்மா கிட்டத்தட்ட வந்து மக்கள் எல்லாத்தையும் ஆரம்பத்துலருந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. ஸோ அவங்க இப்போதைக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற இடத்துல வந்து அவங்க இருக்காங்க. அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல மலர் அதாவது பாக்யராஜோட மனைவி மலர் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பொறுப்பும் அவங்க தலையில தான் விழுகுது. காலையில எந்திரிச்சாங்கன்னா, கணவரா இருக்கட்டும், மாமனாரா இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், குழுந்தனர் 2 பேரா இருக்கட்டும், அதே நேரத்துல குழந்தையாவா இருக்கட்டும், எல்லாருக்குமே இவங்களுடைய வேலை தான் அதிகமா இருக்கு. அவங்கள எல்லாருமே ரெடி பண்ணி அனுப்பிச்சு திரும்ப அந்த ரொட்டேஷன்ல வரும்போதே கிட்டத்தட்ட அவங்களுக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறதே கிடையாது. இதுல ஃபைனான்ஸ் எல்லாமே தன்னோட வீட்டுக்காரர் தான் பார்க்கணும். அதுவும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ ரொம்ப சிரமமான ஒரு கட்டாயம் தான். பட் வீட்ல இருக்க எல்லாருமே கோஆப்பரேஷன் ரொம்ப கம்மி. இருந்தாலும் இவங்களுக்குள்ள உள்ள லவ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா, ரொம்ப பாசமா, ரொம்ப அந்யூன்யமா இருக்கிறனால, இவங்க வந்து இவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ வந்தாலும், அத அவங்க வந்து டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிறாங்க. ஆனா, அவங்க ஒரு வசதியான வீட்டு பொண்ணு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி செகண்டா வரக்கூடிய போலீஸ்காரருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாண்ட் ஒர்க் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வீட்டுக்காரர் கூட அவர ரொம்ப க்ளோஸா இருக்காரு. பட் அவரு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு. அதாவது வந்து நம்ம சங்கத்திலேயே வந்து நம்ம பயலுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு பையன் விரும்புறான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம போய் என்னன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மச்சானான போலீஸ்கார கூட்டு போய் விசாரிக்கிறாரு. அந்த இடத்துல வந்து பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, நாங்க சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் பேசுறோம். எங்களுக்குள்ள எந்த தப்பு இல்லைன்றாங்க. பட் அதே நேரத்துல வந்து காலேஜ்லயும் போய் அங்க வந்து பையனையும் வந்து அவங்க ரொம்ப மிரட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, செகண்ட் கதாநாயகி கூடிய வரக்கூடியவங்க மதி அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, வாட்ச் பண்றாங்க. வாட்ச் பண்ணிட்டு இவங்க என்னடா இங்கேயே வந்து மிரட்டுறாங்க. அந்த அளவுக்கு இவங்க பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே இந்த இடத்துக்கு வராங்க. பட் ஆரம்பத்துல வந்து மொதலா இருக்கு. அது பின்னாடி காதலா மாறி அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம். அந்த வீட்டுக்குள்ள பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து ரொம்ப வந்து பெண் அடிமையை வந்து விரும்பாதவங்க. ஆனா மூத்தவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்றவங்க. 2 பேத்துக்கும் எப்படி பொருத்தம் அமையுதுங்கிறத பார்க்கலாம்.